இந்த மாதம் வந்து கன்னியா ராசியில பிறக்கறனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று நம்ம சொன்ன நேரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன டைம் காலையோ அல்லது மாலையோ எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த டைம்ல வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று, அங்க இருக்கக்கூடிய இறைவன வழிபாடு பண்ணிட்டு, ஏழை எளியவர்களுக்கு பழங்கள தானம் பண்ணலாம். என்ன பழம் வேணா நீங்க தானம் குடுக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளை, அதே மாரி கொய்யாப்பழம். என்ன பழம் உங்கனால வாங்கி குடுக்க முடியுதோ, அத வந்து நீங்க குடுத்தா போதும். உங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுவும் குடுக்க வேண்டாம். பொதுவா இந்த பழங்கள தானம் குடுக்கறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, இந்த 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது. அதே மாரி வந்து மன சோர்வு, சங்கடங்கள், விபத்து கண்டங்கள், அகால மரணங்கள் எதுவுமே சம்பவிக்காது. உங்கனால முடிஞ்ச விஷயங்கள ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. அதே மாரி அருகில் இருக்கக்கூடிய கோச்சாலைகள், அதாவது பசுமாட்டுக்கு வந்து அன்னைக்கு வாழைப்பழமும், வைக்கப்புல்லும் குடுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி குடுங்க. இதெல்லாம் பண்றது வந்து அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அனுக்கிரகங்கள் கிடைக்கும். செல்வ வளமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆண்டு முழுவதுமே, இந்த 1 மாதம் மட்டும் கிடையாது. அந்த ஆண்டு முழுவதுமே வந்து செல்வ நிலை நல்லா இருக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்குங்க.